Dear viewers, in the video let us prove this LP space is complete with respect to the P metric. This is P metric. This LP LP which is equal to set of all sequences such that it is summable. எப்படி summable na summation n equal to 1 to infinity modulus of xn power p is finite. இது finite ஆக இருந்தால் then we say that the sequence xn belongs to LP. And இதில நான் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணிருக்கேன். எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படினா d is a function from LP cross LP ல இருந்து r போற மாதிரியான ஃபங்க்ஷன் we have defined in this way. So இது it is well defined. இது அதெல்லாம் வந்து நான் வந்து it is a metric space அப்படினு நான் ப்ரூஃப் பண்ணதுலயே this function is well defined அப்படிங்கறதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So we have P metric. So whenever we call it to be dp இப்படி குறிச்சுக்கலாம். Okay, so dp which is equal to summation n equal to 1 to infinity modulus of xn minus yn the whole power modulus power p the whole power 1 by p. So now let us prove that this fellow LP which is complete with respect to this dp. With respect to this metric it is going to be complete. Proof பண்ணலாமா? சரி, we'll prove the solution. Proof. என்ன அப்படினா so we know that, okay, we know that என்னது அப்படினா this LP na யார் அப்படிங்கறது எழுதிக்கிறேன். This is equal to this is set of all sequences xn such that summation modulus of xn the whole power p, okay, n equal to 1 to infinity. This fellow has to be finite. Okay, இது finite அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்றேன், strictly less than infinity. That means this is a real number அப்படின்னு அர்த்தம். Okay, and given d of xn அப்படிங்கிற சீக்வென்ஸ் அத நான் xn னு குறிச்சுக்கிறேன். Okay, xn அப்படிங்கிறது x and yn அப்படிங்கிற சீக்வென்ஸ் வந்து y. I call it y, which is defined to be this is equal to summation n equal to 1 to infinity modulus of xn minus yn the whole power p the whole power 1 by p. அப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன் for every xங்கிற வெக்டார் and yங்கிற வெக்டார். That means these two are sequences in capital I call that is to be capital LP. So it is in LP. So for every x comma நான் இப்ப என்ன ப்ரூஃப் பண்ணனும்னா to prove LP is a complete metric space. So to prove என்ன ப்ரூஃப் பண்ண போறேன், this LP is complete with respect to D. Okay, so this is the statement we need to prove. சரி, அப்போ இது complete metric space னா என்ன சொல்லணும், to prove that every Cauchy sequence in LP converges. That is to prove every Cauchy sequence xn in LP converges in LP ல இது கன்வர்ஜ் ஆகுது அப்படினு நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, சோ நான் இங்கேயும் xnங்கற சீக்வென்ஸ் வச்சிருக்கேன், இதுலயும் நான் xn னு வச்சிருக்கேன். நான் இப்போ அதனால காஷி சீக்வென்ஸ் வந்து let me call it be xm அப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, so let xm be a Cauchy sequence be இந்த இது வந்து என்ன டார்க்கா போட்டுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொண்ணுமே சீக்வென்ஸ். ஓகே, xm be a Cauchy sequence in LP. அப்படினா என்ன அப்படின ஒரு லைட்டா ஒரே ஒரு விஷயத்துல சொல்லிட்டுமா பாருங்க, x1 அப்படிங்கற ஒரு சீக்வென்ஸ். this is x டார்க்கா போட்டுருக்கேன், I call it to be x1. this is a sequence. இது எப்படி இருக்கும் அப்படினா x11 x12 second x13 okay x14 x15 இப்படி போயிட்டே இருக்கும். இதான் முதல்ல இது வந்து ஒரு சீக்வென்ஸ். அப்ப x1 அப்படிங்கற சீக்வென்ஸ் வந்து இதுதான்.
x2 அப்படிங்கிற சீக்வன்ஸ் யாரு அப்படின்னா this is equal to x21 x22 x23 x24 x25 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் இதனுடைய முதல் இன் ஜென்ரல் x1n அப்படி போயிட்டே இருக்கும். இந்த இடம் x2n அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, சரி, இன்னொரு வேணா எழுதிக்கிட்டுமா, x3 அப்படிங்கிறது யாரு அப்படின்னா x31 x32 x33 ஓகே x34 x35 இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல x3n அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் அப்படியே வர I will call this is what is my xm அப்படிங்கிறது எலமெண்ட் யாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து x2னா இதெல்லாம் சீக்வன்ஸ். ஓகே, this x1 x2 இது எல்லாமே வந்து என்னது, இட் இஸ் a சீக்வன்ஸ். இது எல்லாமே எதுல இருக்கு, LPல எடுத்திருக்கேன். xmங்கிறது யாரு, xm1 xm2 xm3 இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இப்படியே போயிட்டே இருக்கும். இன் ஜெனரல் டைம் வந்து xmn அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ சீக்வன்ஸ். ஓகே, ஒவ்வொன்றும் சீக்வன்ஸ். xm அப்படின்னா இது ஆக்சுவலி இது யாரு அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா this is the fellow I call this is to be x1 அப்படின்னு முதல் எலமெண்ட், ரெண்டாவது x2 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ், அடுத்தது x3 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ், அப்புறம் x4 அப்படி ஒரு சீக்வன்ஸ் இப்படியே போயிட்டே இருக்கு. இதுல பர்டிகுலர்லி xm இதெல்லாம் டார்க்கா போடுறேன். ஓகேங்களா, இந்த சீக்வன்ஸ்ல இந்த x1ங்கிறது யாரு அப்படின்னா அதான் இது, இந்த x2ங்கிறது யாரு அதான் இது. ஓகே, ஸோ x1 x2 x3 xm அப்படி போயிட்டு இருக்கிறதா இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற காசு சீக்வன்ஸ். இதோட இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு சீக்வன்ஸ். ஓகேங்களா, x3ங்கிறது யாரு இந்த கொடுத்துருக்கேன், xm அப்படிங்கிறது யாரு அப்படின்னா this is my sequence. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது ஒரு சீக்வன்ஸ், இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் ஒவ்வொரு சீக்வன்ஸ். இதான் ஐடியா. Now we need to show that this xm converges. Now we need to show that என்ன சொல்ல போற அப்படின்னா this xm converges. xm. Okay, I'll repeat here. This is xm x dark out. Okay, xm converges in LP. Okay, இந்த LPல ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்ல போறேன். ஓகே, இது என்ன சொல்லணும், இது சொல்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா that is we need to find x ன்னு ஒரு வெக்டார். ஓகே, ஸோ x அப்படின்னு ஒரு வெக்டார் எதுல இருக்கணும், LPல இருக்கணும். such that I need to show that this fellow xm converges to this x vector converges. இப்படி சொல்லணும். That is we need to find an element x belongs to LP and we need to show that xm converges to x அப்படிங்கிறது நான் சொல்லணும். இதுதான் என்னுடைய டார்கெட். அஃப்கோர்ஸ் இதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும், ஃபார் எவ்ரி எப்சிலான் தேர் எக்ஸ் இஸ் a ஸ்டேஜ் என்ன அதெல்லாம் தெரியும். ஆனால் நான் முதல்ல இதை கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரியான ஒரு எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் எனக்கு இப்போ மெயின் டாஸ்க். ஓகே, சரி, அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கன்வர்ஜென்ஸ்னு ப்ரூவ் பண்ணோம்ல, xm be a Cauchy sequence. ஸோ அது கன்வர்ஜென்ஸ் சொல்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் let us start with I'll take what is that epsilon be positive. Let epsilon be positive அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஓகே, since xm is Cauchy, இந்த பாருங்க இந்த xm அப்படிங்கிற சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இருக்குங்க xm is Cauchy ஆக இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா since xm is Cauchy, there is a capital N not belongs to natural number n such that shall I write like this, that is the distance between xm க்கும்
okay some x k க்கும் உள்ள தூரம் வந்து எதோட கம்மியா இருக்கணும் I call this is to be some epsilon அப்படினா டிஃபைன் பண்றேன் okay I call it to be less than epsilon இந்த இத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் for இது என்னது அப்படிங்கறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் for some epsilon for every m comma k greater than or equal to n0 வேற ஒண்ணுமே இல்ல xm காஷி அப்படிங்கறதோட டெஃபினிஷன் மட்டும் தான் நான் எழுதிருக்கேன் okay and what about this fellow is equal to summation either modulus of x mn minus xkn the whole power p the whole power 1 by p இப்படி எடுத்துக்கிறேன் okay x to the power 1 by p are you getting அப்ப நான் இது அழகா சொல்லணும்னா that is for this epsilon positive there is an n0 belongs to n such that நான் எழுதுறேன் that is there is n0 belongs to natural number n such that I may write like this okay summation n equal to 1 to infinity modulus of x mn minus x kn the whole power p the whole power 1 by p which is less than epsilon for every m comma k greater than or equal to n0 இப்படி எழுதிருக்கேன் அப்ப இந்த இடத்துல பவர் p மட்டும் கொஞ்சம் நான் மாத்தட்டுமா அப்ப இந்த பவர் p ரெண்டு பக்கமும் பவர் p எடுத்தோம்னா அந்த 1 by p பேருமா அப்போ what we will have அப்படினா this is less than epsilon to the power p okay ரெண்டு பக்கமும் நான் p பவர் p எடுத்துர்க்கேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல and note that this value is always less than or equal to what I can say modulus of x mn minus x kn this value is less than or equal to this okay அப்போ I'll write of course this power p இப்போ நான் மறுபடியும் இதே ஸ்டேட்மென்ட் எழுதுறேன் that is இப்போ ரெண்டு பக்கமும் இங்கேயும் பவர் p ல இருக்கு இங்கேயும் பவர் p ல இருக்கு அப்போ இது ரெண்டுக்கும் நான் ரூட் எடுத்துறேன் இப்போ nth pth ரூட் எடுக்கும்போது what I will have this is modulus of x mn minus x kn this is less than epsilon for every m comma k greater than or equal to n0 அப்படினா என்ன தெரிஞ்சிருக்கு அப்படினா this implies that this sequence that is x I call it to be this n வந்து fixed n வந்து fix பண்ணிட்டீங்க அப்படினா that is we can have what is that x I'll tell you this fellow that is n fixed னா என்ன அர்த்தம் இதுதான் n fixed கூட sequence okay இந்த இடம் are you getting that is for example for இதுல என்னது 1 வந்து fixed கரெக்ட்டா அப்போ this is the first sequence okay this is Cauchy அப்படினு சொல்றேன் okay that is for fixed n this fellow I call it to be m comma n is Cauchy in R for fixed n belongs to natural number நீங்க எந்த n fix பண்ணாலும் this sequence is Cauchy that is m is variable n வந்து என்னது இது வந்து fixed இத fix பண்ணிட்டேன் கரெக்ட்டா இத fix பண்ணிட்டேன் அப்படினா this is the variable அப்ப x m n is fixed is Cauchy sequence in R okay and we know that R is complete metric space that is இன்னொரு தடவை எழுதிக்கறேன் பாருங்க that is for fixed n belongs to natural number n okay the sequence யாரு I call this is to be x m n is Cauchy in R okay therefore since R is complete புரியுதா உங்களுக்கு இந்த x mn இது வந்து fix பண்ணிட்டீங்க n வந்து fixed ஆயிட்டு அப்படினா உங்க படத்துல பாருங்க இந்த சீக்வென்ஸ் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு அழகா தெரியும் n க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா this is my sequence வேற கலர்ல வரையறோம் பாருங்க so this is my sequence
this sequence is Cauchy. n க்கு பதிலா 3 போட்டீங்கன்னா this is a sequence. This sequence is Cauchy. This sequence is Cauchy. Okay, n க்கு பதிலா 4 போட்டீங்க அப்படின்னா we will have then another sequence. This sequence is Cauchy. இது 4. Okay, இது இந்த sequence தான் யாரு? This is x m n, n fixed. So this sequence is Cauchy. அதுதான் நாங்க ப்ரூஃப் பண்ணிருக்கோம். x m1, m is variable, n வந்து என்னது fixed. So this is Cauchy. அப்போ ஒவ்வொரு n-க்கும் this sequence is Cauchy அப்படிங்கிறதுனால for each n, that is since R is complete, okay, for each n belongs to natural number n, okay, this sequence converges. Okay, that is there is xn belongs to R such that what I can have this xmn converges to xn as m tending to infinity. M infinity நோக்கி போகும்போது this xmn converges to xn. இங்க n எல்லாம் fixed. Okay, அப்போ n க்கு பதிலா நான் 1 போடும்போது we can have x1 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. n க்கு பதிலா 2 போடும்போது x2 னு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. n க்கு பதிலா 3 போடும்போது x3 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. புரியுதா? What is that number? முதல்ல இந்த சீக்வென்ஸ் பாருங்களேன். This is xm1 converges to x1. xm2 அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸ் this converges to x2. அப்போ x1 கிடைச்சிட்டு x2 கிடைச்சிட்டு இப்படியே போயிட்டே இருக்கும். Okay, and generally we have xmn converges to xn. Okay, அப்படியே போயிட்டே இருக்கும். So that means that is for each n belongs to natural number n. Okay, we find natural number, we find xn belongs to R. Okay, such that இது வந்து additional information என்னது, this xmn அப்படிங்கிற சீக்வென்ஸ் எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்? xn கன்வர்ஜ் ஆகும் as m tending to infinity. இப்போ எனக்கு x1 கிட்ட தெரியும், x2 தெரியும், இப்படி தெரியுதா? அப்போ நான் இதை வச்சு என்ன பண்றேன் போறேன்? Let put I call this is to be x. X is equal to x னு ஒரு சீக்வென்ஸ். இது எப்படி டிஃபைன் பண்றேன்? x1 x2 x3 இப்படி டிஃபைன் பண்றேன். இந்த x1 யாரு? இங்க இருந்து வந்தது. ஓகே, n க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா xm1 converges to x1. அந்த x1 தான் இது. n க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா xm2 converges to x2. அந்த x2 தான் இது. அப்போ இதுல உள்ளது எல்லாத்தையும் நான் புரக்கி போட்டு என்ன பண்ணிட்டேன்? I am going to construct a new sequence. So that is called to be x. Okay, that is equal to I call it to be xn. இப்போ ஒரு சீக்வென்ஸ் கிடைச்சிருச்சு. நான் இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் I need to show that this fellow x belongs to LP. ஃபர்ஸ்ட் கிளைம். அப்போ இது முக்கியமான கிளைம். இது வந்து நீங்க ஃபைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல எடுக்கும்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வந்து என்ன கிடைக்குமா? x1 x2 xn வரைக்கும் தான் கிடைக்கும். அப்போ நீங்க ஒரு ஆர்டர் ட்ரிபிள் எழுதுனீங்கன்னா x1, x2, xn ஒரு ஆர்டர் ட்ரிபிள் எழுதுனீங்கன்னா அது கண்டிப்பாக r பவர் n இருக்கும். அதனால அதுக்கு அந்த சைடுல நீங்க r பவர் n நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இங்க we need to show this x belongs to the xங்கிற எலிமெண்ட் எதுல இருக்குன்னு சொல்லணும். we need to show that இது LP ல இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லணும். நான் சொன்னாதான் அதுக்கப்புறம் இதுக்கு இந்த என்னோட xm அப்படிங்கிற சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த xmங்கிற சீக்வென்ஸ் வந்து இந்த x க்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு நான் சொல்லிடலாம். அப்போ நான் முதல்ல சொல்லணும். that is we need to show that this sequence நான் கண்டுபிடிச்சிருக்கிற சீக்வென்ஸ் வந்து LP ல இருக்குங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, அப்போ நான் அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா that is to show என்ன சொல்லணும் அப்படின்னா இதுதான் சொல்லணும். summation modulus of இந்த xங்கிற சீக்வென்ஸ் வந்து இந்த xn தானே. I need to show that this xn the whole to the power p which is finite அப்படின்னு சொல்லணும். n equal to 1 to infinity. இதை சொல்லிட்டேன் அப்படின்னா then automatically x will belongs to LP. அதுக்கப்புறம் நம்ம கன்வர்ஜென்ஸ் பத்தி பேசலாம். ஓகே, சரி. இப்போ we know that Cauchy sequence xm is a Cauchy sequence since
xm is Cauchy. And the definition எழுதிக்கிறேன். Okay, for given epsilon positive, there is a stage, I call it to be n naught belongs to natural number n such that I may write this fellow d of x m comma xk, which is less than epsilon for every m comma k greater than or equal to this n naught. இது என்னது அப்படின்னா, this is equal to summation n equal to 1 to infinity modulus of x mn minus xkn. அப்போ this fellow is always be less than or equal to summation n equal to 1 to infinity போடாம I call it to be some p. Okay, இங்க p ங்கிறது ஆல்ரெடி கொடுத்ததுனால I may write some q. Okay, for some q ங்கிற ஒரு integer q modulus of x mn minus xkn. Of course, this is the whole power p, the whole power 1 by p. அது விட்ட பாத்தீங்களா, the whole power p, this whole power, இல்லனா இந்த whole power எல்லாம் இப்ப எடுத்து விட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, I call this is to be power p ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வேணா epsilon to the power p வச்சுக்கிறேன். Okay, this power p which is, are you getting? So இது p இல்லாம எழுதுனா நல்லா இருக்கும், பட் நீங்க இந்த இடத்துல நான் power 1 by p ன்னு போடுறதுக்கு பதிலா நான் power போட்டுறேன். No problem, this is same, this both are same. So for any fixed such that for any fixed q belongs to natural number n, we have this condition. Okay, n equal to 1 to q, this condition must satisfy. அப்ப நான் இத தனியா எடுத்து எழுதிறேன். That is there is n naught belongs to natural number n such that I may write summation n equal to 1 to q modulus of x mn minus xkn the whole power p, which is less than epsilon to the power p for every m comma k greater than or equal to n naught. Note that இது வந்து finite sum, இது வந்து என்னன்னா finite sum. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, fix m, okay, and allow n k tending to infinity. அப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன எழுதியிருக்கேன், இதுதானே எழுதியிருக்கேன். That is x m1 converges to x1 as m tending to infinity. Okay, அதாவது இந்த x mn converges to as m tending to infinity. அப்போ the first coordinate இருக்குல்ல, இது tending to infinity போச்சுன்னா this sequence will converges to ரெண்டாவது இங்க என்ன பாயிண்ட் இருக்கோ அது converges. That is in general I call it to be xkn converges to xn. Okay, அதுல மாற்றமே கிடையாது, as k tending to infinity. வேற ஒண்ணும் இல்ல, இங்க m வச்சிருக்கேன், இங்க k வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்போ xkn converges to xn as k tending to infinity. அப்ப இந்த கதைக்கு வாங்க, இப்போ இந்த லிமிட் எடுக்க போறேன். அப்போ allow k tending to infinity in, I call it to be star. யாருன்னா this is my star. இதுல லிமிட் போடும்போது என்ன கிடைக்கும், that is this implies that summation n equal to 1 to q modulus of x mn, இது fixed n, இது வந்து இப்போ நீங்க என்ன பண்றீங்க, k தான் tending to infinity போடுங்க, இதுல k ஏ இல்ல, minus, and this fellow will become an xn. Okay, this power p which is less than epsilon to the power p for every m greater than or equal to n naught. இப்படி கிடைச்சு விடுங்க, கரெக்டா? வேற ஒண்ணுமே இல்ல, இந்த இடத்துல k இங்க m fix பண்ணிட்டு k வந்து allowing tending to infinity, k tends to infinity, that's all. And note that this is true for, இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார் வச்சுக்கிறேன், ஸ்டார். Since
star star is true for any q belongs to natural. நீங்க எந்த q எடுத்தாலும் இந்த condition satisfy பண்ணும். Okay, note that இது finite ஆக இருந்தா தான் அந்த லிமிட் உள்ள கொண்டு போக முடியும். இது infinite ஆ இருந்தனா லிமிட் கொண்டு போக முடியாது. அதனால தான் நான் q அப்படிங்கற ஒரு finite sumக்கு நான் இன்ட்ரோ듀ce பண்ணிருக்கேன். Okay, and this statement is true for every q belongs to natural number n. This would imply that n இது என்ன பண்ணிக்கலாம், n வந்து infinity க்கு அளவு, சரி q வந்து infinity க்கு அளவு பண்ணிடலாம். அப்போ n equal to 1 to infinity. this எல்லாமே இந்த இடத்துல q ஏ கிடையாது. ஓகேங்களா, அப்போ இதுல என்ன பண்றேன், you take a limit q tending to infinity. அதை போட்ற வேண்டியதான். இதை போட்டோம்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும், இது infinity ஆயிரும். So we'll have this is modulus of x mn minus xn which is power p which is less than epsilon to the power p for every m greater than or equal to n naught. இப்படி கிடைச்சோம். ஓகே, அப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கேங்கிறது மட்டும் ஒரு லைன்ல எடுத்துருக்கேன். that is for any epsilon positive there is a stage யாரு n naught belongs to natural number n such that I'm having this fellow summation n equal to 1 to infinity. This is modulus of x mn minus xn, this power p, the whole power 1 by p which is less than epsilon for every m greater than or equal to n naught. அப்ப இது யாரு அப்படின்னா this is nothing but this is equal to distance between xm க்கும் x க்கும் உள்ள தூரம். this is xm க்கும் x க்கும் உள்ள தூரம் தான் இது. ஓகே, பட் நல்லா பாருங்க, நான் இது வரைக்கும் x வந்து it belongs to LP ன்னு சொல்லல. இப்போ சொல்லிடலாம் பாருங்க. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, you consider this fellow summation, I take it to be some other color, that is now I call this fellow summation modulus of xn the whole to the power p n equal to 1 to, of course நான் infinity வரைக்கும் எடுத்துக்கலாம், but it will be always be finite sumக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் infinity பார்க்கிறது நல்லது. ஓகே, I call it to be some q. this fellow will be always be less than or equal to, இதெல்லாம் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கட்டுமா, this is equal to summation n equal to 1 to q modulus of x n minus xmn plus xmn அப்படி எழுதிக்கலாமா, the whole power p. and note that this fellow is always be less than or equal to summation n equal to 1 to q இது என்னது modulus of xn minus xmn, okay, plus power p plus summation of n equal to 1 to q, okay, modulus of xmn n மட்டும் vary ஆகுது. okay, and note that this implies that இது என்னது, this is true for every q, this is true for any q belongs to natural number n we have this fellow, and this fellow is always be less than or equal to summation n equal to 1 to infinity. இது என்ன பண்ணிக்கலாம், I call it to be modulus of xn minus xmn the whole power p plus இது என்ன பண்ணிக்கலாம், this is summation n equal to 1 to infinity modulus of xmn. நல்லா பாருங்க, இதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், this is less than epsilon னு போட்டு வச்சிருக்கேன். அப்போ this is less than epsilon plus இது வந்து என்னைக்குமே finite, கரெக்டா, because why, this is finite number, I call it to be this is k அப்படின்னு நினைக்கிறேன். why, since இது யாரு அப்படின்னா, இந்த fellow யாரு அப்படின்னா this xn xm அப்படிங்கிற fellow எதுல எடுத்திருக்கேன், LP ல எடுத்திருக்கேன். xm அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் LP ல எடுத்திருக்கேன். so அதனுடைய definition தான் இது, summation n equal to 1 to infinity modulus of xmn வந்து என்னவா இருக்கணும்,
finite ஆக இருக்கும். இந்த finite element இருக்கு இல்லையா, அதுதான் நான் கீழே எடுத்துக்கிட்டேன். So these four both are finite. அப்போ this implies that summation n equal to 1 to q modulus of xn the whole power p is less than epsilon plus k for every q belongs to natural number n. அப்போ நான் என்ன பண்றேன், இப்போ allow q tending to infinity. அப்போ நான் இதில் என்ன பண்றேன், now allow q tending to infinity. So this implies that summation n equal to 1 to infinity modulus of xn the whole power p is less than epsilon plus k which is finite, which is less than infinity. அப்படின்னா என்ன அர்த்தம், this implies that xn அப்படிங்கிற சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுல இருக்கு, LP ல இருக்கு. ஓகே, and what is this star இதுக்கு நான் ஒரு பேர் ஏதாவது கொடுத்துருமா, a, and a shows that xm க்கும் x க்கும் உள்ள தூரம் எதோட கம்மி, எப்சிலானோட கம்மி. so a shows that thus இதுதான் யாரு, இதைத்தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், x அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, x ன்னு வச்சுக்கிட்டேன். thus this xங்கிற வெக்டார் இருக்கு பாருங்க, xங்கிற வெக்டார் எதுல இருக்கு, லிட்டில் LP ல இருக்கு. and for any epsilon positive there is a stage யாரு, n0 belongs to natural number n such that the distance between xm அப்படிங்கிறதுக்கும் உங்களுடைய x வெக்டாருக்கும் இடையில உள்ள தூரம் வந்து இதோட கம்மி, எப்சிலானோட கம்மி for all m greater than or equal to this n0. okay, so this implies that xm அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து எதற்கு கன்வர்ஜ் ஆகுது, xங்கிற சீக்வன்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுது. this implies that xm converges. அப்படின்னா என்ன அர்த்தம், this implies that LP is complete, this little LP is complete. Okay, so